91ஆம் வசனம் சொல்ல இருக்கிறேன். உன்னதமான மறைவிருக்கிறவன் சர்வர நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவார். அவர் வேறொருடைய கண்ணினிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் நமது சிறுகளாலே உன்னை மூடுவார். சட்டை கீழே என் அடைக்கலம் புகழுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசை கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயக்காரருக்கும் பகலில் பறக்கும் மம்புக்கும் இருளில் நறுமாறு கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்கராத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16 பேரும் விழுந்தாலும் அதே உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரத்தை பார்த்து துன்மார்க்கரும் வரும் மலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கின்ற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாமரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நெருடாது. உன் வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழியெல்லாம் உன்னை காணும்படி உனக்காக தம்முடைய தூதர்கள் கட்டளையிடுவார்கள். உன் பாதம் கல்லில் ஈடாது. படிக்கும்பவர்கள் தங்கள் கையில் உன்னை தங்கள் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேல் விரிப்பான் பின்மேல் நடந்து பாசால சிங்கத்தையும் மல்லுச்சத்தையும் மிதித்து போடும். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கின்றபடியால் அவனை விடுவிடுப்பேன். நாமத்தை அவன் அறிந்திருக்கின்றபடியா அவனை அடைக்கலத்தில் அவனை உயர்த்தி அடைக்கலத்திலே வைப்பேன். அவனை என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மருந்து உத்தரவு அளிச்சேன். ஆபத்தில் நானே அவனோடு தப்பு வித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களே என்னை இறுதியாக்கி என் இரட்சப்பை காண்பேன்.